கடகன்னு யாருங்க பேரு வச்சா? கடகன் பேரு வைக்கிறது கஷ்டம்னு பேரு வச்சிருக்கலாம். இவங்களுக்குன்னு ஒரு செகண்ட் யோசிச்சா, இவங்களே இவங்களுக்கு இல்ல. ஏன்னா, இவங்க தான் மத்தவங்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டுட்டு இருக்காங்களே! மத்தவங்களுடைய உணர்ச்சிக்காக, தன்னுடைய உணர்ச்சிய கட்டுக்குள்ள வச்சுக்கிறாங்க. தன்னுடைய ஆசைகள மறைச்சுக்கிறாங்க. வெகுளித்தனத்துல இவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. வெளுத்ததெல்லாம் பாலு, மின்றதெல்லாம் பொண்ணு. இவங்கள யாரா ஒருத்தங்க ஏதாவது ஒரு உறவு வச்சு கூப்பிடுறாங்க அப்டின்னாக்க, அந்த உறவுக்கு தகுந்த மாரி தான் இவங்க இருப்பாங்க. தண்ணி மாதிரி குணங்க அந்த கடகராசிக்கு. எந்த பாத்திரத்துல வச்சீங்கனாலே அந்த பாத்திரத்துடைய வடிவத்துக்கு போக்குவாங்க இல்லையா? தண்ணியோட குணம் அப்படித்தானே? அதேதான் கடகம். எப்பேர்ப்பட்ட கெட்டவங்கிட்ட இருந்தாலும், தன்னுடைய குணம் மாறாதவங்க இவங்க. ஆனா இவங்கள எல்லாரும் அவங்களுடைய சுயநலத்துக்கு பயன்படுத்திக்கிறாங்க. வாயில்லாத பூச்சிங்க அந்த கடகராசிக்காரங்க. ஆனா மத்தவங்களுடைய வளர்ச்சிக்காக, ஐயோ! நமக்கு வலிக்கிற மாரி தானே அவங்களுக்கும் வலிக்கும். அவங்களுக்கும் பசிக்கும். அவங்களுக்கும் அழுகை வரும். அவங்களுக்கும் கஷ்டமா இருக்கும்ல. இப்படி மத்தவங்களுடைய உணர்ச்சிய தன்னுடைய உணர்ச்சியா, தன்னுடைய கஷ்டமா நெனச்சு மத்தவங்களுக்கு உதவி செய்வாங்க. இவங்க கத்தினாலும், கதறினாலும், ஏன் உயிரே போற நிலைமையில இருந்தாலும் இவங்களுக்குன்னு யாரும் இல்ல. ஆனா இவங்களுக்கு இருக்கேன்னு சொல்லி பல பேர் இவங்கள பயன்படுத்தி இருப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உண்மைன்னு நெனச்சா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க கடகராசி அன்பு சொந்தங்களே. இப்படிப்பட்ட கடகத்திற்கு அஷ்டம சனி. பயங்கரமான கஷ்டம். எல்லாமே அப்படியே முயற்சி பண்ணி சோர்ந்து போயிட்டோம். நல்லா சம்பாதிக்கிறோம், நல்லா உழைக்கிறோம், நல்லா எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். ஆரோக்கியம் உங்க கையில இல்ல, பணம் உங்க கையில இல்ல. ஒரு செயல்பாடு உங்க கண்ட்ரோல்ல இல்ல. வாரி வள்ளல்ன்னு அந்த கடகராசிய சொல்லும். இப்படி அள்ளி கொடுத்து ஒண்ணுமே இல்லாம உட்கார்ந்து இருந்தாலும் கடகத்துடைய பெயர் என்ன தெரியுமா? சுயநலவாதி. பொய் தான் பேசுது. எல்லாமே மறைச்சு வச்சிருக்காங்க. எவ்ளோ பணம் வச்சிருக்கானோ! எவ்ளோ நகை வச்சிருக்காளோ! இப்படி மத்தவங்களுடைய பகட்டு பேச்சுக்கு தான் அந்த கடகம் வந்து பொறுப்பேத்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல கடகராசிக்காரங்க என்ன தெரியுமா செய்வாங்க? "ஏய்! நான் அப்படிதான்" அப்படின்னு பேசுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அவ்ளோ அழுக, தனிமை, குமுறல் இருக்கு. இவங்களுக்கு வந்து கடவுள் துணை இருக்காங்க தான். இல்லன்னா சொல்ல மாட்டேன். இவங்க கடவுள் மட்டும் தான் நமக்கு துணைங்கிறத முழுமையா நம்பக்கூடியவங்க இந்த கடகராசிக்காரர். ஒரு நாள் நம்ம கஷ்டமும் தீரும். நம்மளையும் புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் ஒரு உறவ குடுப்பாரு அப்படிங்கிறத நம்பிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? அந்த உறவு கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஒரு நம்பிக்கை கண்டிப்பா நிறைவேறும். அதற்கு கருணை பார்வையா 2025ல மார்ச் மாதம் 29ஆம் தேதி நைட் 9:43 நிமிடங்களுக்கு சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு 100க்கு 100% சாதகமான பலன்கள கொண்டு வந்திருக்கு. இப்ப நடக்கூடிய சனி எப்படின்னா உங்களுக்கு பாக்கிய சனியா இருக்கு. கடகராசிய பொறுத்தவரைக்கும் 90% நல்ல பலன்கள். 100க்கு 100ன்னு சொன்னியேம்மா, அதையும் சரி செஞ்சிடலாங்க. ஏன்னா நீங்க தான் நல்லவங்களாச்சே. சனீஸ்வர பகவான பார்த்து பயப்படுறதுக்கு கடகத்திற்கு ஒண்ணுமே இல்ல. ஏன்னா இவ்வளவு தூரம் கஷ்டப்படுறீங்க அப்படின்னாக்கா, நீங்க யாருக்குமே நல்லது தான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். ஒருத்தன் வாழ்க்கையில கஷ்டப்படுறான் அவனா, அவனுக்கு சூதுவாது தெரியாது. யாரையும் அவன் ஏமாத்தல, யாருடைய வாழ்க்கையில அவன் மண்ணள்ளி போடலங்கிறத ஃபர்ஸ்ட்டு உணருங்க. நம்ம என்ன பாவம் பண்ணோமோ தெரியல, நம்ம தலையெழுத்து இப்படி இருக்கு. அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேங்களா? உண்மையா இருக்கீங்க. இந்த போலியான உலகத்துல உங்களால வாழ முடியல. அதனால இப்ப கஷ்டப்படுறீங்கன்னு வேணா சொல்லலாமே தவிர்த்து, நீங்க நல்லவங்க இல்ல. நீங்க என்ன பாவம் பண்ணீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்களா ஒரு விதிய வந்து எழுதாதீங்க. கடவுள் வந்து உங்களுக்கு அப்படி படைக்கல. அதே மாரி இன்னைக்கு நல்லா இருக்கிறவன் எல்லாரும் நல்லவன் கிடையாது. அவன் ஒண்ணும் புண்ணியம் பண்ணிட்டு இல்ல. ஓகேவா? எல்லாத்துக்கும் ஒரு கட்டம் இருக்கு, ஒரு காலம் இருக்கு. கடவுள் வந்து கணக்கு போட்டு தான் வச்சிருப்பாரு. இப்போ அவன் வந்துட்டு ஏகபோக வாழ்க்கை வாழ்றானாக்கா, அவனுடைய வாழ்க்கை வேணா பகட்டு வாழ்க்கையா இருக்கலாம். உள்ளுக்குள்ள அவனுக்கும் கடவுள் எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆப்பு ரெடி பண்ணி தான் வச்சிருப்பாரு. உங்களுடைய கஷ்டம் இவ்வளவுதான் இருக்கும். இது உங்களுக்கு பெருசா தெரியுது. ஆனா அவனுக்கு பெரிய பெரிய கஷ்டங்கள் இருக்கும். ஓகேவா? அவன் நம்மள பார்த்து ஏளனமா பார்க்குறாங்கன்றதுக்காண்டி நம்மளுடைய வாழ்க்கை வந்துட்டு போலியான வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை வந்து சபிக்கப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கன்னு நம்பாதீங்க. மத்தவங்க நம்மளால கடகம் வந்து இத நம்பவே கூடாது. ஏன்னா தன்னம்பிக்கைக்கு பெயர் போனவங்க நீங்க. சந்திர பகவான ராசி அதிபதியாக வச்சிருக்கவங்க நீங்க. ஏகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரங்க நீங்க. என்னன்னா உங்க மனசு வந்து அப்பப்ப ஏத்தம், இறக்கமா ஒரு மாதிரி கற்பனை உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஆனா நீங்க இருக்கக்கூடிய இடத்துல ஒரு பைசா இல்லாம நீங்க போய் நின்னாலும், அந்த இடத்துல ரூ. 1000 சம்பாதிக்கிறதுக்கு உங்களால முடியும். திறமைசாலிங்க, தைரியசாலிங்க. உங்களுடைய தைரியத்துக்கு ஈடு இணை யாரையும் சொல்ல முடியாது.
அவ்வளோ தைரியசாலிங்க. பார்க்க வந்துட்டு சாதாரணமா இருப்பீங்க. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல எல்லாரும் உங்கள விரும்புவாங்க. அது உங்களுடைய அன்பு, உங்களுடைய பேச்சு, நடவடிக்கை எல்லாமே பாசமான ஒரு போராட்டமா தான் இருக்கும். ஆனா என்னன்னா, உங்களுடைய அந்த பாசத்த அவங்க வந்து பகட கையா பயன்படுத்திக்கிறாங்க. போனது போகட்டுங்க. இருக்கிறது சரி பண்ணிக்கலாம். இனி வரக்கூடியது உங்களுக்கு நல்லதாவே வரப்போகுதுங்கிறத உறுதியா நான் சொல்றேன். ஏன்னா சனீஸ்வர பகவானுடைய அமைப்பு உங்களுக்கு அந்த மாரி வகையில தான் இருக்கு. போதுமே உங்கள சோதிச்சதுன்னு அவரே முடிவு பண்ணிட்டாரு. "தம்பி உன்ன விட்டு நான் போறேன்ப்பா. நல்லா இரு" அப்படின்னு வாழ்த்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நல்ல வெளிச்சத்த குடுத்துட்டு கிளம்பி போறாரு. கொஞ்சமா நஞ்சமா சாமி நம்ம பட்டது அப்படின்னு இப்ப வந்து யோசிப்பீங்கல்ல? போயிட்டு வா ராசா அப்படிங்கிற மாரி யோசிப்பீங்க. சோ இந்த கடக ராசிக்காரர்கள பொறுத்தவரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது ஜூன் மாசம் 3ஆம் தேதி 2027 வரைக்கும் அடுத்த 2 1/2 வருஷத்துக்கு உங்க வாழ்க்கை அடுத்ததா ஜாக்பாட். என்னென்ன வந்துட்டு அதிர்ஷ்டத்துக்கு, யோகத்துக்கு சொல்லுவோமோ, அது எல்லாமே வந்து கடகராசிக்கானது அப்படின்னு எழுதிரலாம். இந்த பெயர்ச்சி காலகட்டத்துல நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு அனுகூலமான மாற்றங்களே கொடுக்கும். நீங்க வாழ்க்கையில ஒரு திருப்பு முனைய அனுபவிக்க போறீங்க. என் வாழ்க்கையில அந்த ஒரு நாள்ப்பா நடந்துச்சு. நல்லா இருக்கேன். என் வாழ்க்கையில அது ஒரு நாள் நடந்துச்சுப்பா. அத்தோட என் வாழ்க்கையே முடிஞ்சுது. இப்படி பேசுவாங்க இல்லையா? அந்த சோகமான திருப்புமுனை கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு இப்ப நடக்கக்கூடிய திருப்புமுனை அப்படிங்கிறது, ஏகபோக வாழ்க்கைக்கு கடகராசியுடைய பெயர் எழுதப்பட்டு இருக்கு. அதுக்கு சனீஸ்வர பகவான் பொறுப்பேத்திருக்காரு. உங்களுக்கு வந்து இத்தன நாளா குடுத்த கஷ்டத்துக்கெல்லாம் வந்துட்டு மன்னிப்பு கேட்டு உங்களுக்கு எல்லாமே நல்லது பண்ணிட்டு போறாருப்பா. ஒரே வரியில. நீங்க சந்தித்து வந்த இழப்புகளை எல்லாமே மீண்டும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறாரு. உங்கள தேடி வந்துரும். பணம் இழந்திருக்கீங்களா? உறவ இழந்திருக்கீங்களா? சொத்து பத்துக்கள இழந்திருக்கீங்களா? என்னென்ன விஷயம் கைய விட்டு போச்சோ, அது எல்லாமே திரும்ப போன வேகத்துல திரும்ப வரும். இந்த காலகட்டத்துல நீங்க மிகவும் வசதி வாய்ப்போட இருக்க போறீங்க. ஆன்மீகத்துல ஈடுபாடு அதிகரிக்கும். சுருக்கமா சொல்லணும்னா, அந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அப்படிங்கிறது நம்முடைய கடகத்திற்கு மனசுக்கு வலிமைய குடுக்குறாங்க. தைரியம், தன்னம்பிக்கை இன்னும் அதிகப்படுத்தி குடுக்குறாங்க. பணவரவு பல வழிகள்ல குடுக்குறாங்க. உங்களுடைய எதிரிகளை ஒழிச்சு கட்டுறாங்க. உங்களுடைய எதிர்ப்புகள விலக்கி குடுக்குறாங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை நிறைவேத்தி குடுக்குறாங்க. குழந்தை பாக்கியம் கிடைக்கும். திருமணம் கைகூடும். நல்ல வாழ்க்கை துணை அமையும். நல்ல வேலை அமையும் ஃபர்ஸ்ட்டு. தொழில் வந்துட்டு முன்னேற்றத்துக்கு போகும். நஷ்டம், கஷ்டம் இதெல்லாம் இனி இல்ல. எல்லாமே உங்கள விட்டு போக போகுது. உறவுகள் எல்லாமே உங்கள வந்து சேரும். விட்டு போன நண்பர்கள் கூட அவங்க திரும்பி வந்து அவங்களே சாரிப்பா அப்படின்ற அளவுக்கு உறவ வந்து வலுப்படுத்தி குடுக்குறாரு. எந்தெந்த விஷயம் உங்களுக்கு கஷ்டத்த குடுத்துச்சோ, நஷ்டத்த குடுத்துச்சோ, வலி, வேதனை சொல்ல முடியாத, கத்த முடியாத, கதற முடியாத எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போச்சு. விட்டு போச்சு, விலகி போச்சு. புடிச்சது ஒழிஞ்சதுப்பா. இதுதான்ப்பா கடகத்துடைய வாழ்க்கை நில. 2027 வரைக்கும் உங்க வாழ்க்கை ஜம்முன்னு இருக்க போது, ஜாம் ஜாம்ன்னு வாழ போறீங்க. நெனைக்கிறது எல்லாமே நடக்கும். நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும் கடகத்திற்கு. இப்ப உத்தியோகத்த பார்க்கலாம். கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு. இதுதான் வந்துட்டு கடகம் எப்பவுமே ஃபாலோ பண்ற விஷயம். கடவுளே எனக்கு வந்து அத குடு, இத குடு. இது வந்து கடகத்துக்கு தெரியாது. நான் வந்து உழைக்க ரெடியா இருக்கேன். எனக்கு வாய்ப்ப குடு. அந்த வாய்ப்புக்கு தகுந்த உயர்வ குடு. இவ்வளவுதான். இப்படிப்பட்ட உங்களுக்கு வெற்றி, வெற்றி, வெற்றி. இனி எல்லாமே உங்க வாழ்க்கையில வெற்றி. ஏறுமுகம் தான். இனி இறங்குமுகம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. உத்தியோகத்தின் மூலம் ஆதாயத்த பெறுவீங்க. உங்களுக்கு விட்டு மறுக்கப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும், சம்பள உயர்வு கிடைக்கும், பண நிலுவையில இருந்தாக்க அந்த பணம் திரும்ப கிடைக்கும். நீடித்த, நிலைத்த ஆதாயத்த பெறப் போறீங்க. முந்தைய போராட்டங்கள்ல இருந்து மீண்டு வருவீங்க. சின்ன, சின்ன சவால்கள கூட இப்படிங்கிறதுக்குள்ள முடிச்சிருவீங்க. திட்டமிட்டு செயல்படுவீங்க. நேர்மறையான முன்னேற்றத்தை அடைய போறீங்க. அன்றாட பணிகள், பொறுப்புகள் எல்லாமே நீங்க கரெக்ட்டா செய்து முடிக்க போறீங்க. உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட போறீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க நல்லவங்களா, கெட்டவங்களாங்கிறதையும் கடவுள் வந்து காட்டிக் குடுத்துருவாரு. உங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது, இந்த சனியினுடைய சாதகமான தாக்கம் 2மே இணைந்து உங்கள வந்து உத்தியோக வாழ்க்கையில, தொழில் ரீதியா முன்னேத்தி நகர்த்திட்டு போகுது. அதாவது உங்களுக்கு முடியல அப்படின்னாலே சரி, இந்த சனி பகவானுடைய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது உங்கள அப்படியே தூக்கிட்டு போகுது. ஒரு பறவை மாதிரி, ஒரு படகு மாதிரி, காத்து மாதிரி, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முயற்சி செய்யலனா கூட, உங்க பாட்டுக்கு உங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போய் நிக்கும். நல்ல உயர்வான நிலைக்கு போய்க்கிட்டே இருப்பீங்க. ஓடுற நதி மாதிரி. கழகத்துடைய முயற்சி எப்பவும் இப்படிதான் இருக்கும். இது செஞ்சு எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு உட்கார ஆட்களே கிடையாது. அடுத்து, 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 அடுத்தடுத்து சொல்லாம
கஷ்டத்த மறைச்சுக்கிட்டு ஜெயிச்சா மட்டும் தான் கடகம் வெளிய பேசுவாங்க. உங்களுக்கு இனிமேல் வந்துட்டு நீங்க வெளிய பேசக்கூடிய காலகட்டம். பேச போறீங்க, ஜெயிக்க போறீங்க. அடுத்த காதல் மற்றும் குடும்ப உறவ பார்க்கலாம். உங்களுடைய துணையினுடைய கருத்து உங்களுக்கு ஆதரவை பெருக்கி குடுக்கும். உங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கும். இதனால கணவன் மனைவிக்கு இடையே பரஸ்பர புரிந்துணர்வு அதிகரிக்கும். கருத்து வேறுபாடுகள் மறையும். ஒளிவு மறைவின்றி கருத்துக்கள பரிமாறிக்கிறீங்க. அதனால உறவுல பிணைப்பு மேம்படும். உங்களுடைய காதலுக்கு மத்தவங்களுடைய ஆதரவும் இருக்கும். தந்தையுடைய ஆதரவும் கிடைக்கும். உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறும். உறவுல பொறுமையும், புரிதலும் அவசியங்க. இளம் வயதுல மனசுல புதிய காதல் மலரும். இந்த கடகத்த பொறுத்தவரைக்கும் அன்புக்கு அடிமை. ஒரே விஷயம் தான். உங்க காதல் உறவும் சரி, குடும்ப உறவும் சரி நல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, உங்க வாழ்க்கை துணை கிட்ட நீங்க இணக்கமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா, வெளிப்படையா இருங்க. நேர்மறையா பேசுங்க. எப்பவுமே அவங்கள நோக்கியே உங்களுடைய செயல்பாடுகள் இருக்கணும். ஜெயிச்சிரலாம். அடுத்து திருமண வாழ்க்கைக்கு வருவோம். கணவன் மனைவி உறவுல ஒளிவு மறைவற்ற தன்மை ரொம்ப அவசியம். இந்த புரிந்துணர்வ வளர்த்துக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கை துணைய கருத்துக்கள நீங்க ஏத்துக்கணும். அவங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும். அதே மாரி அவங்களுக்குன்னு நேரம் ஒதுக்கி, அவங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு குடுக்கணும். மதிப்பு, மரியாதை குடுத்தாவே போதும். கணவன் மனைவி உறவு அர்த்தமுள்ளதா இருக்கும். இத்தன நாளா அவங்கள புரிஞ்சுக்கலையே அப்படின்ற அளவுக்கு உங்கள அவங்களும், அவங்கள நீங்களும் புரிஞ்சுக்க போறீங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது நம்பிக்கை, மரியாதையோட உடைய பழக்கவழக்கங்கள் மேம்பட போகுது. உண்மையான அர்த்தம், உண்மையான கணவன் மனைவி உறவுனா இதான் அப்படிங்கிறத அனுபவித்து வாழக்கூடிய காலகட்டம். சூப்பருங்க. அடுத்தது நிதி நிலைய பார்க்குவோம். நிதி நிலைய பொறுத்தவரைக்கும் எப்பவுமே சிக்கனமா வாழக்கூடிய இந்த கடகராசிக்காரங்க. இப்ப பணவரவு அப்படிங்கிறது நீங்க செலவு பண்ண முடியாத அளவுக்கு வரவு அதிகமா இருக்கும். அதே மாரி ஏதாவது ஒரு விஷயத்துல முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்கா, கடகராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் பண விஷயத்துல ரொம்ப வீக் தான். திட்டமிட்டு செயலாற்றுங்க. ஒரு முதலீடு பண்றோம் அப்படின்னாக்கா, ஆலோசனைகளுக்கு அப்புறம் முதலீடு பண்ணுங்க. கடன் வாங்குறத தவிர்த்திறணும். அதே மாரி கடன் வாங்கி தான் ஆகணுன்ற ஒரு சிச்சுவேஷன் வருதுன்னா, அது திருப்பி குடுக்கக்கூடிய அளவுக்கு நம்மகிட்ட வேற இடத்துல பணம் வருதாங்கிறத யோசிச்சு தான் வாங்கணும். இல்ல வாங்காம விட்டுறது நல்லது. அதே மத்தவங்களுக்கு கடன் வாங்கி குடுக்குறது. சுத்தமா வேணாம். யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, இந்த மாரி யாருக்காகவும் நின்னுடாதீங்க. அது எந்த உதவியா இருந்தாலும் சரி கடகம் உங்க தல மாட்டிக்கும். பொருளாதாரம் பற்றிய சந்தை நிலவரத்த அறிந்து அதுக்கு தகுந்த மாரி செயல்படுங்க. விவேகமான முடிவுகளை எடுக்கிறது, நிதி இலக்குகளை அடைவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். நம்ம நல்லா யோசிச்சிருக்கோம். நமக்கெல்லாம் தெரியுன்ற மாரி ஏதாவது பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா, ஒண்ணுமே பண்ண முடியாது. பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும் கடகராசி. ஆனா பணவரவு அதிகமா தான் இருக்கும். உங்களுடைய பணத்த மத்தவங்க பயன்படுத்திருவாங்க. உஷாரா இருங்க. யாரையும் நம்பி பணத்த குடுக்காதீங்க. உங்களுடைய பொருட்கள, உடைமைகள பத்திரமா பார்த்துக்கோங்க. அது பெண்களுக்குலாம் இன்னொரு விஷயம் சொல்றேன் அப்படின்னாக்கா, உங்களுடைய நகை நட்ட யாருக்கும் குடுக்காதீங்க. உங்க கைகள்ல நிதி எப்பவும் இருக்கணும். அது நெனப்புல வச்சுக்கோங்க. நீங்க புத்திசாலித்தனமா இருக்கணும் அப்படின்னாக்க, எப்பவுமே உங்ககிட்ட இருக்கக்கூடிய பணத்த உங்களுடைய வாழ்க்கை துணை கூட தெரியாம பார்த்துக்கிறது சிறப்பு. மத்தபடி நிதி ரீதியா கடகத்திற்கு கஷ்டம் கிடையாது. அடுத்த மாணவர்களுக்கு கடின உழைப்பை மேற்கொள்வதன் காரணமா படிப்புல வெற்றி உண்டு. அர்ப்பணிப்பு உணர்வோட படிக்கிறது ரொம்ப அவசியம். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மனசுல தன்னம்பிக்கை மேம்படும். உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கும். நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். ஆழ்ந்த ஈடுபாடு நீண்ட காலத்திற்கு உங்களுக்கு பயன் கொடுக்கும். புதிய விஷயங்கள உங்களுடைய திறன்பாடுகளை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள கத்துக்கிறதுக்கு நேரம் ஒதுக்குங்க. கடகராசினாவே தனித்துவமானவங்க தான். உங்களுடைய எண்ணங்கள் புதுசு. ஏதோ ஒரு விஷயத்தையும் ஆராய்ச்சி பண்ணி தான் இது பண்ணுவீங்க. அதுவும் மாணவர்களா இருக்கீங்க. இல்ல பிஹெச்டிலாம் பண்றவங்களா இருந்தாக்கா வேற லெவல்ல யோசிப்பீங்க. உங்க திறமைகள் போட்டித் தேர்வுகள்ல வெற்றி பெற முடியும். நேர்மறையான உங்களுடைய அணுகுமுறை அப்படிங்கிறது கல்வி முயற்சிகள்ல புதிய உயரங்களை தொட வைக்கும். அது பிஹெச்டி படிக்கிறவங்களுக்கு, போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகுங்க, அரசு உத்தியோகத்துக்கு ட்ரை பண்றவங்களுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். கண்டிப்பா நீங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும். அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அடுத்து ஆரோக்கியத்துக்கு வருவோம். ஆரோக்கியத்தின் மீது அக்கறை செலுத்தணும். எப்பவுமே கடகராசிக்காரங்க இத செய்யறதில்ல. இப்ப ட்ரை பண்ணுங்க. சுவர் இருந்தா தான் சித்திரம் வரைய முடியும். அத உணர்ந்துகிட்டு உடல் இருந்தா தான் நீங்க எதையுமே சாதிக்க முடியுங்கிறத உணர்ந்து செயல்படுங்க. நேரத்துக்கு உணவு எடுத்துக்கோங்க. சரியான தூக்கம் இருக்கட்டும். தேவையில்லாத சிந்தனைகளுக்கு வேணாம். சீரான வாழ்க்கை முறைய வச்சுக்கோங்க. மன ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் உடல் ஆரோக்கியத்துக்கு. மன அழுத்தம் இல்லாம பார்த்துக்கோங்க. யோகா, தியானம் இதெல்லாம் மேற்கொள்றது கடகத்துக்கு ரொம்ப முக்கியம். உடல் பயிற்சி செய்யுங்க. நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்தக்கூடிய பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள், ஊட்டச்சத்து நிறைந்த பொருட்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க. சுறுசுறுப்பா இருக்க சிறந்த உணவு திட்டத்த தேர்வு செஞ்சுக்கோங்க.
சரியான உடல் செயல்பாட்டிற்கு தண்ணி ரொம்ப ரொம்ப அவசியம். கடகராசிக்காரங்க தண்ணி வந்து ரொம்ப கம்மியா குடிப்பீங்க. தேவையான அளவு தண்ணி குடிச்சு, உடம்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹெல்த்தியா வச்சுக்க ட்ரை பண்ணுங்க. மேலும் இந்த காலகட்டத்தில சொத்து சம்மந்தமா பார்த்தோம்னாக்கா, வீடு வாங்குவீங்க. இடம் சம்மந்தப்பட்ட வகையில நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிய கொடுக்கும். வீட்ட விரிவுபடுத்துவீங்க. கட்டிய வீட்ட பழுது பார்ப்பீங்க. புதுசா இடம் வாங்கி சொத்து சேர்ப்பீங்க. சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கூட சரியாகும். சொந்தங்கள் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பகை நீங்கும். உத்தியோகத்துல உங்க திறமைக்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். வீட்டை ஆளும் பெண்களுக்கு ரொம்ப சாதகமான காலகட்டம். குடும்பத்துல கஷ்டத்துல ரொம்ப மாட்டிக்கிட்டு முடிச்சவங்க நீங்க தான். பொருளாதார ரீதியா ரொம்ப அடி வாங்கியிருப்பீங்க. அது எல்லாமே சரி செய்யக்கூடிய விதத்துல நீங்க எதிர்பார்த்த வகையிலேயே உங்களுடைய வாழ்க்கை முறை மாறப்போகுது. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும். பிள்ளைகள் ஆதரவா இருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய அன்பையும், ஆதரவையும் புரிஞ்சுப்பாங்க. உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மதிப்பு குடுப்பாங்க. உங்களுக்கு மரியாதை குடுப்பாங்க. உற்றார் உறவுக்காரர்கள் வகையில உங்களுடைய மதிப்பும், மரியாதையும் உயரத்துக்கு போக போகுது. நீண்ட நாள் உங்களுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது. முக்கியமா கடன் விஷயத்துல இருந்து வெளியே வந்துருவீங்க. அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு பணியிடங்கள்ல கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. "என்னடா வாழ்க்கை இது! இந்த வேலைய விட்டுட்டு போயிடலாமா?" அப்படின்னு நினைச்சீங்க இல்லையா? அந்த நிலை மாறும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்க மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல பணியிட சூழல் மாறும். உங்க மேல் அதிகாரிங்க உங்களுடைய செயல்பாடுகளுக்கு மதிப்பு குடுப்பாங்க. அதே மாரி பதவி உயர்வுக்கு உங்கள வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. உங்களுடைய திறமைகள் பணியிடங்கள்ல மதிக்கப்படுங்க. நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் கூட கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். பரிசுகள், பாராட்டுகள் உங்கள வந்து சேரும். புரியுதுங்களா? முக்கியமா குடும்பத்துல முன்னேற்றம் கூடும். பெண்கள பொறுத்தவரைக்கும் சுப சடங்குகள் நடக்கும். கல்யாணம், காதுகுத்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் தொழில்ல போட்டிகள் இது எல்லாமே மறைய போகுது. எல்லாத்தையும் நீங்க சமாளிக்கக்கூடிய விதத்துல தான் இருக்கும். மத்தவங்க வந்துட்டு உங்களுடைய திறமையான செயல்பாடுகள பார்த்து பயப்படுவாங்க. அதே மாரி இந்த நேரத்துல கடகம் வந்து யாருக்கும் வாக்குறுதி குடுக்கக்கூடாது. ஏன்னா சொன்ன சொல்ல காப்பாத்த முடியாத சூழல் வரும். அது நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க. உத்தியோகத்துல நல்ல நிறுவனங்கள்ல பணிபுரிவீங்க. வெளிநாட்டுல இருந்து கூட வேலை கிடைக்கும். சுப விரயங்கள் தான் இருக்கும். வீண் விரயங்கள் இருக்காது. ரொம்பவே துணிவா செயல்படுவங்க. தன்னம்பிக்கை குறையாம இருக்கும். எந்த ஒரு காரியத்தையும் மத்தவங்க கிட்ட ஒப்படைக்க கூடாது. பொது வாழ்க்கையில இருக்கிறவனுக்கு நல்ல பொறுப்புகளும், பதவிகளும் தேடி வருங்க. பொதுவா கடகராசிய பொறுத்தவரைக்கும் இந்த காலகட்டத்தில உங்களுக்கு மதிப்பும், மரியாதையும் உயரும். குறிப்பா உங்க வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வீங்க. தொழில்ல புதிய முதலீடுகளை செய்யறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துடுங்க. பெண் பிள்ளைகள பொறுத்தவரைக்கும் திருமணம் சிறப்பா நடக்கும். பண நெருக்கடியிலிருந்து வெளிய வருவீங்க. பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். ஆக மொத்தத்துல இந்த காலகட்டத்துல நம்முடைய கடக ராசிக்கு எல்லா விதங்களையும் நல்லதாவே நடக்கப் போகுது. மத்தவங்களுக்கு வாக்குறுதி குடுக்கூடாது. பண விஷயத்துல கவனமா இருக்கணும். இது 2 மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதுங்க. கடகராசிக்கு நான் முன்ன சொன்னேன் பார்த்தீங்களா? சனீஸ்வர பகவானால 100க்கு 90% நல்ல பலன்கள். இந்த 10% நீங்க சரி செய்ய முடியும். இன்னும் சிறப்பா இருக்கணும். வாழ்க்கையில வெற்றிய மட்டுமே அடையணும். எந்த ஒரு சின்ன சறுக்கல் கூட உங்க வாழ்க்கையில வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, செவ்வாய்க்கிழமைகள் தோறும் முருகப்பெருமான வழிபாடு செய்யணும். சிறப்பு வழிபாடு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகில் இருக்கக்கூடிய பெருச்சி கோவில் அங்க வீற்றிருக்கக்கூடிய வன்னி மரத்தடி சனீஸ்வரனை வழிபட்டு வர வாழ்க்கையை வளமாக மாற்றிக்கொள்ள முடியும். சிறப்பான கோயிலுங்க. போயிட்டு வந்தீங்கன்னா, கடகத்துடைய கஷ்டம் எல்லாமே கரைந்து போகும். அப்படியே இந்த சூரிய ஒளி பட்ட பனித்துளி மாதிரி இருந்த இடம் தெரியாம மாறிடும். வாழ்க்கை சிறப்பா இருக்க போகுது. சனீஸ்வர பகவான பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு உயிர் தோழனா, உற்ற தோழனா, அப்பாவா, அம்மாவா எந்த உறவு உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணாதோ, எந்த உறவு உங்களுக்கு நல்லத மட்டுமே நினைக்குமோ, அப்படிப்பட்ட உறவா சனீஸ்வர பகவான் எல்லா விதங்களிலும் உங்களுக்கு சாதகமான பலன்களை அள்ளி கொடுத்திருக்காரு. நல்லா இருக்க போறீங்க. நல்லா மட்டும் தான் இருக்க போறீங்க. இந்த வீடியோ பத்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நாளும் பொழுதும் நல்லதாக அமையட்டும். கடகராசியுடைய கஷ்டங்கள் கரைந்து போகட்டும். ஓம் சனீஸ்வர பகவானை போற்றி போற்றி.